பால் குடிக்கிறதுக்கு கண்ணு குத்தி வரும் பசுமாட்டில், நீங்க உங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணும், முட்டி முட்டி ஊட்டும். ஆனா பசு திரும்ப முட்டுமா? அது நாக்கால தடவி தடவி கொடுக்கும். அப்படி ஒரு நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது முட்டுது, இவர் நாக்கால தடவி தடவி கொடுக்கிறாரு. ஐயாவை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னு எப்படி? அவன் சொன்னதுக்கும் பிறகுதான் வர முடியாதவங்க கூட நடந்து வந்துட்டான். இப்ப என்ன மாதிரி பாப்போம் ஒரு பார்வைங்கிறாரு. யார எழுத்து பேசுறவன பாப்போம் ஒரு பார்வை அப்படிங்கிறார். நம்ம கட்சி தான் பாமக, நம்ம தலைவர் தான் ஐயா. இதை எதிர்த்து எவன் பேசினால அவன் பொய்யா. ஆகையினால கொஞ்சம் எல்லை மீறிட்டு அது என்னென்னமோ வேலையெல்லாம் சர்க்கஸ் வேலையெல்லாம் பார்க்குது. அது விட்ட உடனே நாக்க தடவிட்டு இருந்த பசுமாடு என்ன பண்ணும், கொம்பால தூக்கி. இந்த சிறப்பு பொதுக்குழுவினுடைய கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற எங்கள் தலைவர், குடும்பத் தலைவர், இந்த கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற நிர்வாகிகளே, நண்பர்களே, ஐயாவோட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னான். ஐயாவோட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் வரும்போது இங்க இவ்வளவு பேர் நிறைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே நம்முடைய ஜி.கே. மணியை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு. தான் போயிட்டாங்க, இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் இரவலா? போனவர்கள்லாம் போயிட்டார்களே, இவங்க இருக்கிறவங்க எல்லாம் இரவலா? அப்படி இரவலா வந்து உட்கார்ந்தவங்க தான் இங்க பேசும் பொதுக்குழுவா? ஆனா ஐயா உருவாக்கிய நேரத்தில் யார் யார் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இங்கதான் இருக்கும். நான் அவரோட தான் உட்கார்ந்துருக்கேன். நம்முடைய பேராசிரியர் தீரன் அவரோட தான் உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஓய்வறியா உழைப்பாளர் ஜி.கே. மணியும் இங்க தான் இருக்காரு. நம்ம திருப்பூர் மன்சூரும் இங்க தான் இருக்காரு. செங்கற்பட்டுல இருந்து நம்ம ஆளு ஆறுமுகம் இருக்காரு. இன்னும் துரை கவுண்டர், அவரை போய் அழைச்சிட்டு வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். அவரும் இங்கதான் இருக்காரு. இப்படி எல்லாரும் இங்க இருக்கும்போது ஐயாவை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னு எப்படி? அப்படி சொன்னது எவ்வளவு பெரிய பொய். எல்லாரும் இங்கதான் இருக்கோம். அவன் சொன்னதுக்கும் பிறகுதான் வர முடியாதவங்க கூட நடந்து வந்துட்டான். இப்ப என்ன மாதிரி வர முடியாதவங்க கூட கைய காலை ஊனிக்கிட்டு நடந்து வந்து ஐயா பின்னாடி தான் இந்த கட்சி இருக்குங்கிறத காட்டலாம். ஆனா இந்த ஊர் என்ன நம்ம கட்சி பிளவு ஆயிடுது அப்படின்னு நான் உங்களுக்கெல்லாம் சொல்றேன். ஆரம்பத்திலிருந்தே இந்த நாட்டில் பெரிய பெரிய கட்சி எல்லாம் பிளவு போட்டு தான் வந்திருக்கு.
பிளவுபட்டு தான் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியில எத்தனை பிளவு, சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே பிளவுபட்டு விட்டாது. 7 வருஷ காலம் பிளவுபட்டு சூரத்தில் நடந்த காங்கிரஸ்ல தான் திரும்ப இணைஞ்சது சுயராஜ்ய கட்சியும் தீவிரவாதிகள் கட்சியும். அப்படி அந்த கட்சியில பிளவு. அதற்கு பிறகு சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒண்ணு இருந்தது. அல்ல சும்மா கூட்டம் நடந்த உடனே ஒரு பிளவு வரும், அப்புறம் சேர்ந்துருவான். சம்யுக்த சோசியலிஸ்ட், பிரஜா சோசியலிஸ்ட், இந்திய சோசியலிஸ்ட், இப்படி எத்தனையோ சோசியலிஸ்டுகள். அதுக்கு பிறகு இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்த உடனே பெரிய தலைவர்கள்லாம் பார்த்து, நீங்கள்லாம் பழமைவாதிகள், நீங்கள்லாம் சிண்டிகேட். அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை நீக்கினாங்க. ஒரு வார காலத்துக்கு நாடே கலையபாரமா இருந்தது. அப்புறம் திரும்பி பத்திரிகைக்காரங்களாம் சொல்லிட்டாங்க, அவங்கெல்லாம் பழைய காங்கிரஸ், இவரு புது காங்கிரஸ். இப்படி எவ்வளவு பிரிவு. ராஜீவ் காந்தி காங்கிரஸா இருக்கும்போது நம்ம வாழப்பாடி பிளவுபட்டு வந்தார, தேசியவாத காங்கிரஸ். அப்புறம் லோக் ஜனசக்தி வி.பி. சிங் உருவாக்குனாரு. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க, அது 64 பிளவுபட்டு. அந்த பிளவுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் சொன்னோம். இப்ப அது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்கு. இப்படி பல்வேறு கட்சிகள் பிரிஞ்சிருக்கு. இந்த அதிமுகவில் கூட எத்தனை பிரிவு. அதிமுகவில் எம்ஜிஆர் இருந்த எஸ்.டி. சோமசுந்தரன் ஒருத்தர் பிரிஞ்சார். ஏன் அதிமுகவில் இருந்து நீ பிரிஞ்சு விட்டிய, நீ என்ன கட்சின்னதான் நமது கழகம். அவரு எம்ஜிஆர் கழகம், அது இது நமது கழகம். அவரு அதுக்கு பிறகு இந்த திருநாவுக்கரசு இப்ப ஏதோ கட்சியில ஒட்டிக்கிட்டு வர்றாரு, அவரு கூட ஒரு கட்சியை உருவாக்கினார். அப்புறம் ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா, அது அங்க உட்காந்துக்கிட்டே ஒரு கட்சியை உருவாக்குச்சு. இப்ப அதனுடைய சொந்தக்காரன் ஒருத்தவன் கிளம்பி அமமுகங்கிறான். அமமுகவுக்கு என்னடா சின்னம்னா, பெட்டியா தொப்பியா? குக்கர். குக்கர் சின்னம்னா என்னடா குக்கர் சின்னம்னா, அடுப்புல வச்ச உடனே எல்லாம் வெந்துரும்னா. கடைசியில் அவன் கட்சியே வெந்து போச்சு. இப்படி ஒரு கட்சி. அப்புறம் அதுக்கு அடுத்தது பாவம் நம்ம சைபர் பன்னீர்செல்வம். அந்த சைபர் பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒன்ன உருவாக்கி, அப்புறம் ஒரு ஆள் கிளம்பினார் 92. கலைஞரே இது என்ன நியாயம் அப்படின்னா, என்னன்னு கேட்டா, கலைஞர் பையன் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாராம். அதனால அவரு ஐகோ அப்படின்னு சொல்லி வைகோ நாயான், ஐகோ வைகோவானார். வைகோ கட்சி மறுமலர்ச்சி கட்சி. அதுக்கு அவரு என்ன பண்ணாரு, அவரு பையனை கொண்டுட்டு வந்து இளைஞரணியில போட்டார், துறை வைகோ. அதை ஒருத்தவர் எழுத்தார், மல்லை சத்யா, யூ ஆர் டிஸ்மிஸ். அவரு அவர் என்ன பண்ணார், மல்லை சத்யா ஒரு வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கின நீ வாரிசை கொண்டு வந்து என்னையா சொல்றியா, யூ ஆர் டிஸ்மிஸ். அவரு இப்படி எல்லாம் கட்சி பிளவுபட்டிருக்கு. பெரியார் வரையில திராவிடர் கழகமா இருந்தது. பெரியாருக்கு பிறகு கொளத்தூர் மணி ஒரு
திராவிடர் கழகம், ஆணைமுத்து ஒரு திராவிடர் கழகம், கோவை ராமகிருஷ்ணன் ஒரு திராவிடர் கழகம். இதுக்கு இடையில பொறுத்து பொறுத்து வருத்தார் ஆரம் வீரப்பன். அவர் என்ன பண்ணார்? எம்ஜிஆர் கழகம் அப்படின்ட்டார். இப்படியா நிறைய கட்சிகள் பிளவுபட்டிருக்கு. பிளந்த கட்சிகள் கொஞ்ச நாளைக்கு இப்படி ஆட்டம் போடும், அப்புறம் கரைச்சிடும். நம்ம கட்சியில ஒன்றும் பிளவே கிடையாது. அதான் யாருமே போகல. எல்லாம் இந்த பெண்கள் கூட வந்திருக்கு. நம்ம ஆளுங்க இந்த பெண்கள் கூட்டத்தை வெளியிலே தெரியாத மறைச்சுக்கிட்டு குறுக்க நிக்கிறான் பாருங்க. இப்ப ஐயாவுக்கு எதிரணின்னா யாரு? இப்படி இந்த பெண்கள் கூட்டமே தெரியாத குறுக்க நின்றுகிட்டு இருக்கிறது தான் எதிரணி, வேற யாரும் கிடையாது. நீங்கெல்லாம் எதிரணியா? உட்கார ஐயாவுக்கு எதிரணி ஐயா. இந்த பொம்பளைங்க முகம் தெரியறது மாதிரி கொஞ்சம் உட்கார. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஐயாவுக்கு எதிரணியே கிடையாது. எலெக்ஷன் வந்தாலே அந்த ஐயா வீட்டு கதவை திறந்துக்கிட்டு சர் சர்ன்னு வரான். யாரான்னா அமைச்சர்கள். என்ன பேச வரான்? கூட்டணி பேச வரான். அப்படி வந்த கூட்டத்து மத்தியில தான் ஐயா போன தடவை அறிவிச்சார், யார் அவன் இடஒதுக்கீடு கொடுக்குறானோ அவன் தான், அவன் கூட தான் கூட்டணினார். அப்படி ஒரு ஆள் அதிமுகவில் வந்து நாங்க தரோம்னா கொடுத்தான். அவன் கொடுத்ததுதான் நாம கேட்டது 20, அவன் கொடுத்தது 11.5, 10.5. அத வந்து ஆட்சிக்கு வந்த கலைஞர் மோகன் நான் பறிக்க மாட்டேன்னு சொல்லி அதை கொண்டுட்டு விட்டான். ஐயா இப்ப 2000 நாள் ஆகுது அதுக்கு தடை உத்தரவு வாங்கி. குடியா குடியான்னு ஐயா கேட்கிறார், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறார். இருந்தாலும் அவர் கொடுக்க வந்தாலும் நம்ம தனியா ஒண்ணு அங்க உட்கார்ந்துருக்கு. அந்த சனியா அதை வேண்டாங்குது. அதெல்லாம் வச்சதுக்கு தான் இப்ப ஐயா ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்ன முடிவு? என்ன முடிவு? மயிலே மயிலே இரவு போடுன்னா போடாது. அதை எப்படி எடுக்கணும்? அந்த மாதிரி நாம செய்யணும். அதுக்கு என்னுடைய தமிழ் இனமே, என்னுடைய சமுதாயமே நீ தயாராகுன்னு இப்ப சொல்ல போறாரு. சரிதானே? சொல்ல போறாரு. அதுல நாம அணிவகுத்து நிக்கிறோம். இதுக்கு இடையில இந்த சரடு உறவனை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி யார் பின்னாடி நிக்குது? நம்முடைய தலைவர் ஐயா பின்னாடி நிக்குது. ஐயாவின் தலைமையில அணிவகுத்து நிற்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டுக்கான இறுதியான போராட்டத்தை தொடங்க இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏண்டா சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இப்ப அந்த சொல்றாருல 10.5 20% 10.5 சொன்னார்ல. அந்த 10.5% சரிதானா இல்ல நாம கேட்ட 20% சரியா அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கலான்னு பார்க்கும்போது, இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டான்னு வச்சுங்க, நாம எவ்வளவு பேர் இருக்கோம்? எவ்வளவு பேர் இருக்கோம்? 2.5 கோடியா? 2.25 கோடியா? அது எம்மாங்கிறது தாராளமா தெரிஞ்சிடும். அது தகுந்தது மாதிரி 25% கூட நமக்கு கிடைக்கும். கிடைக்கலாம் இல்லையா? அப்போ ஜாதிய எண்ணிக்கை, தலைய எண்ணிக்கை
அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடு. இத பெரியார் கேட்டார். அவர் கொஞ்சம் சூசகமா கேட்டார். ஐருக்கு கொடுக்காதன்னார் அவரு. நாம என்ன சொல்றோம், எல்லா தலையும் எண்ணு, ஐரு 2% இருக்கான்னா அந்த ஆளுக்கும் கொடு அப்படின்னு கேட்கிறோம். இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நடத்துவதற்காக டாக்டர் ஐயா ஒரு நாளைக்கு ஒரு முறை இளைஞராகவே மாறிக்கொண்டு வருகிறார். எல்லாருக்கும் வயசாகும். போன வருஷம் 30 வயசுல இருந்தவனுக்கு இந்த வருஷம் 31 வயசு. இப்படி வயசு ஏறும். இப்ப எனக்கெல்லாம் வயசு ஏறாது, ஒவ்வொரு வருஷமும் வயசு குறையும். எனக்கு என்ன வயசு இல்ல, 25 வயசு. போன வருஷம் என்ன வயசு இருந்தோ தெரியாது, இந்த வருஷம் 25 வயசு. எனக்கே 25 வயசுன்னா அப்ப ஐயாவுக்கு என்ன வயசு? ஐயாவுக்கு 25. என்ன போடு போடுறாரு, நீச்சல் குளத்துல இறங்கி கடல்ல இறங்கி போகுமாங்கிறாரு. இப்ப எதிர்த்தாப்புல வரவை எதிரின்னா அவங்கிட்ட வாடா கம்பு சுத்தங்கிறாரு. இப்படி எல்லாம் சொல்ற ஐயாவுக்கு வயசு என்ன தெரியுமா? 87 கிடையாது, 28 வயசு. அவர் 28 வயசு தான் அவருக்கு. அதனால இப்ப உங்களை எல்லாம் பார்த்த உடனே, இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்த உடனே தலைவர் இவர்தான் சொல்லி நீங்க கையொலி எழுப்புனீங்களே, இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு இப்ப அவர் வயசு 18 ஆயிட்டு. 18 வயசு ஆயிட்டு. பாப்போம் ஒரு பார்வைங்கிறாரு. யார எழுத்து பேசுறவன பாப்போம் ஒரு பார்வை அப்படிங்கிறார். இப்ப இது வந்ததுக்கு பிறகு நீங்க நல்லா நினைச்சு பார்த்துங்க. இப்ப சந்தேகம் இருக்கா? யாராவது நம்ம கிட்ட போயிருக்கான்னு சந்தேகம் இருக்கா? நம்ம கட்சி தான் பாமக, நம்ம தலைவர் தான் ஐயா. இதை எதிர்த்து எவன் பேசினால அவன் பொய்யா. ஆகையினால கூட கவலைப்படாதீங்க. நான் பார்க்கிறேன் புதுசு புதுசா ஆளுங்க, பழைய ஆளுங்கள்லாம் எங்க உட்கார்ந்தாங்கன்னு தெரியல, ஏன் சொல்றாங்க. நிச்சயமா நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்கும். என்ன நடக்கும்? 26ல நாம சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். நாம சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். ஆமா, அதுல ஐயா எலெக்ஷன்ல நிக்க மாட்டார், அவர் சத்தியம் பண்ணிட்டார். நானும் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், வயசு ஆயிட்டுது. வயசு குறைஞ்சாலும் அவன் சொல்றான் வயசு ஆயிட்டுதுன்னு. அவனால நானும் நிக்க மாட்டேன். அதனாலதான் ஐயா என்கிட்ட ரகசியமா சொல்லிட்டார், நீ எலெக்ஷன்ல நிக்காத, உனக்கு ஒரு கவர்னர் கொடுத்துடுறேன்ட்டார். ஆகையினால அந்த மாண்புமிகு கவர்னர்ங்கிற முறையில் உங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம கட்சி ஐயாவின் கையில பத்திரமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற இவர்கிட்ட பால் குடிக்கிறதுக்கு கண்ணு குத்தி வரும் பசுமாட்டில், நீங்க உங்களுக்கு தெரியும். அது என்ன பண்ணும், முட்டி முட்டி ஊட்டும். ஆனா பசு திரும்ப முட்டுமா? அது நாக்கால தடவி தடவி கொடுக்கும். அப்படி ஒரு நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது முட்டுது, இவர் நாக்கால தடவி தடவி கொடுக்கிறாரு. இப்போ
கொஞ்சம் எல்லை மீறிட்டு அது என்னென்னமோ வேலையெல்லாம் சர்க்கஸ் வேலையெல்லாம் பார்க்குது. அது விட்ட உடனே நாக்கா தடவிட்டு இருந்த பசுமாடு என்ன பண்ணும், கொம்பால தூக்கி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் விஷயம், பழக்கம்.